சுவாமியே சரணமையப்பா. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலையே ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுக்கு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இப்பொழுது இந்த கார்த்திகை மாதத்திலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய விரதானுஷ்டானங்கள் பஜனைகள் 18ஆம் படி பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்திலே கடந்த 43 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த ஐயப்பனுடைய விரதத்திலே மகரஜோதி பெருவிழா என்கின்ற பதத்தை அறிமுகப்படுத்தி இந்த மகரஜோதி பெருவிழா என்ற நாமத்தை சூட்டி இந்த விரதத்தை கடைப்பிடித்து வருகின்ற தனித்துவமான சிறப்பு சாஸ்தாபுரத்துக்கு உண்டு. கடந்த 43 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த மாலை அணிந்து மலை யாத்திரை செல்லுகின்ற வகையிலே இதுவரையில் 7686 சாமிகளை மாலை அணிவித்து சபரிமலைக்கு கொண்டு சென்ற ஒரு சிறப்பு பெருமை சாஸ்தாபுரத்துக்கு உரிய தனித்துவமான ஒரு சிறப்பு. இன்று இலங்கை திருநாட்டிலும் பல பாகங்களில் குருசுவாமியாக இருக்கின்றவர்களெல்லாம் சாஸ்தாபுரத்திலே மாலை அணிந்த குருசுவாமிகள்லாம் பல இடங்களிலும் இருக்கின்றார்கள். அவ்வாறு அந்த சாஸ்தாபுரத்திலே இருந்து மாலை அணிந்த சுவாமிகள் வெளிநாடுகளிலே இன்று ஐயப்பனை வழிபாடுகள் செய்வதிலும் ஐயப்பனுக்கு ஆலயம் அமைத்து வழிபாடுகள் செய்கின்ற சிறப்போடும் கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகள் உலகளாவிய ரீதியிலே ஐயப்பனுடைய பூஜைகளை எல்லாம் அறிமுகம் செய்து ஆங்காங்கு சென்று மலையாள பூஜைகள் 18ஆம் படி பூஜைகள் பஜனைகள் இந்த வழிபாடுகளை எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருந்தான். உலகளாவிய 25 ஆண்டுகளாக இந்த பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்ற சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பது. இலங்கை திருநாட்டிலே சபரிமலை சாஸ்தாபுரம் 43 ஆண்டுகளை கடந்து 44வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்றது. இவ்வாறான இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சனிக்கிழமைகளிலே விசேஷமான சங்காபிஷேகம் மலையாள பூஜை அன்னதான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இவ்வாறு பூஜை வழிபாடுகளிலே பஜனைகளிலே நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு சுவாமி ஐயப்பனுடைய திருவருளினாலே இவ்வாறு ஐயப்பனுடைய விரத முத்திரமாலை அணிந்து மலை யாத்திரை செல்ல காத்திருக்கின்ற கோடான கோடி பக்தர்களுக்கும் சபரிமலை வாசன் காந்தமலை யோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவிழெல்லாம் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுகம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
கிறிஸ்மஸ் விழாவுக்கு எம்மை தயார் செய்கின்ற இந்த திருவருகை காலத்திலே ஒரு முக்கியமான நபரை நாம் நினைவு கூறுகின்றோம். அதாவது கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்னதாக, கிறிஸ்துவினுடைய பிறப்புக்காக மக்களை ஆயத்தம் செய்த இறைவாக்கினராக, இறுதி இறைவாக்கினராக விளங்கிய திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவானுடைய போதனைகள் மக்கள் பலரை கவர்ந்தது. அவருடைய போதனையை கேட்டு இவர்தான் வர இருக்கின்ற மெசியா என்று கூட மக்கள் நம்பினார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இயேசு சாட்சியம் கூறுகின்றார். பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை போன்று வேறு யாரும் பிறக்கவில்லை என்று சொல்லுகின்றார். அதாவது ஒரு உயர்ந்த மனிதன், கடவுளுடைய மனிதன், இந்த மனித இனத்திலே தலை நிமிர்ந்து நிற்கின்ற எடுத்துக்காட்டான ஒரு உயர்வான ஆளுமை கொண்ட திருமுழுக்கு யோவானை பற்றி சான்று பகர்கின்ற இயேசு தொடர்ந்தும் சொல்லுகின்றார், விண்ணரசிலே சிறியவராக இருக்கின்றவர் அவரிலும் பெரியவராகின்றார். அதாவது விண்ணரசுக்கு உகந்தவர்களாக வாழுகின்ற பொழுது இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து பெரும் ஆளுமையோடு மக்கள் மத்தியிலே பெரும் செல்வாக்கு வகித்த இந்த திருமுழுக்கு யோவானிலும் அவர்கள் பெரியவர்களாக கருதப்படுகின்றனர். அதனாலே விண்ணரசு என்பது ஒரு பெரும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொள்ளக்கூடிய கனவு ஆகும். கடவுளுடைய கனவும் இந்த உலகத்தை ஒரு விண்ணரசாக மாற்ற வேண்டும் என்பதற்கு. இந்த உலகத்தை படைக்கின்ற இறைவன் அருள் வாழ்விலே மனிதனை படைத்தார். இந்த மனிதன் தன்னுடைய அந்த அருள் வாழ்வை இழந்த பின்பு மீண்டும் அந்த அருள் வாழ்வை அவன் பெற வேண்டும் என்று மீட்பரை அனுப்புகின்றார். மக்களுக்கு அருளுக்கு மேல் அருளை கொடுத்து கொண்டு வருகின்றார். நாம் எல்லோரும் இந்த இறை அரசிலே பங்கேற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் எங்களை ஆட்சி செய்கின்ற ஒரு சமூகத்திலே எப்படிப்பட்டவர்கள் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும், அரசியல் ரீதியாக அல்லது தலைமத்துவத்தை அவர்கள் பெற்றவர்களாக அல்லது அந்த பொறுப்புகளிலே இருக்கின்றவர்கள் எம்மை எப்படி நடத்த வேண்டும், எப்படி எம்மக்கு உரிய மதிப்பு மரியாதையை தர வேண்டும், எப்படி எங்களுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும் என்றால் நாங்கள் எதிர்பார்ப்பது போல இந்த கடவுளுடைய ஆட்சியிலே, அரசிலே நாங்கள் எல்லோரும் மாண்புள்ளவர்களாக கடவுள் எங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அத்தகைய ஒரு மாண்புமிக்க ஆளுமை கொண்டவர்களாக நாங்கள் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் இறை அரசில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்பதற்கு இறைவன் தருகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் இறை அரசுக்கு உரிமையுடையவர்களாக வாழ்வதற்கு இறைவன் தாமே உங்கள் அனைவருக்கும் அருள் மழை பொழிய வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம்,
அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும், அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையில் இருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல
இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.